கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ரொம்ப ஆவலோடு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. என்னோட எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17:2. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை சொல்லுங்கள், என்னை நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், என்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவார். உன்னுடைய செல்வங்கள் இன்னைக்கு பிறகு பெருகும். உனக்கு செல்வாக்கு பெருகும். உனக்கு வருமானம் பெருகும். பெயரும் புகழும் பெருகும். அபிஷேகம் பெருகும். வல்லமையும் வரங்களும் இனி பெருகும். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நிறைய பேர் எல்லாத்தையும் ஐயா சொல்லிட்டாரு, இந்த சந்ததி பெருகுன்னு சொல்லாமல் விட்டார. கண்டிப்பாக பெருகும். கற்பம் சம்பந்தப்பட்ட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு கற்பத்தை புதிதாய் மாற்றுகிறார். நிறைய பேர் யூட்ரஸில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, டாக்டர் கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இயற்கையாகவும் முடியாது செயற்கையாகவும் முடியாதுன்ட்டாங்க. கவலையப்படாதீங்க, டாக்டர் தானே சொன்னார், ஆண்டவர் சொல்லலை. இல்லை, ஆண்டவர் இப்போ சொல்கிறார், உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாக குடியிருக்க பண்ணு. ஒரு பிள்ளையை கேட்ட அந்நாளுக்கு 5 பிள்ளையை நான் கொடுத்தேன். அதே ஆண்டவர் உனக்கும் தருவேன். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த ப்ரோக்ராமை பார்க்கட்டும். அவங்க தலையில் கை வச்சு அவங்க சொல்லணும், கர்த்தர் என்னை திரளாய் பெருக பண்ணுவார். வயசான தாத்தா ஆபிரகாமை பார்த்து வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார், பண்ணினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்க கூட ஆண்டவர் இதை தள்ளி போட்டிருக்கலாம். இன்றைக்கி அதற்கான வழிகளை திறப்பார். உன்னுடைய கற்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் கற்ப பையே புதுசாக மாற்றுவேன். தைராய்டு பிரச்சனை இன்றைக்கி கிளியர் ஆகும். உன்னுடைய தீராத உதிரப்போக்கு இன்றைக்கி நார்மல் ஆகிடும். உன்னுடைய டியூபில் இருக்கிற அடைப்புகளை கர்த்தர் திறப்பார். கற்பப்பையில் இருக்கிற கட்டிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் பிடுங்கி போட்டு உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அது மட்டும் இல்லை, சில பிள்ளைங்க பொருளாதார ரீதியாக நான் பின்தங்கி கிடக்கிறேன், நான் எது செய்தாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ரகபோத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு திறந்து விடுகிறார். இன்னைக்கு பிறகு நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். அதன் நிமித்தம் செல்வங்கள், வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். நிறைய பேர் கடனில் இருக்கிறீங்க. போஸ்கோ என்கிற பெயரை கர்த்தர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர்றாரு. போஸ்கோ கடனில் கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது பண்ணிடலாமா, முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற, இல்லை போஸ்கோ, கர்த்தர் இன்னைக்கு ஒன்றை கைப்பிடிச்சு நடத்தி நல்ல நீரோட்டண்டையில் கொண்டு போய் விடுவேன்னு சொல்கிறாரு. ரேவதி என்கிற ஒரு மகளுக்காக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. ரேவதி, நீ எடுத்த முயற்சி எல்லாமே இதுவரை ஃபெயிலியர், எனக்கு இது நடந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு யோசித்துட்டு இருக்கிற ரேவதி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல கல்யாணத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. நீ வாழ போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தில் உன்னை செட்டில் பண்ணி உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி, உனக்கு வேண்டியதல்ல, தாராளமாக அங்கே நீ போய் ராஜகுமாரியை வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வேன். ஆஃப்டர் மேரேஜ் உனக்கு வேலையும் தருவேன், பிள்ளையும் தருவேன், எல்லாம் தருவேன் ரேவதின்னு ஆண்டவர் சொல்லி அவளை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கோமதி என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு டக்குன்னு வெளிப்படுத்தி கோமதிக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. பயப்படாத மகளே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் நீ போய் நீ குழந்தை தத்தெடுக்கிறத தவிர வழி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா கோமதி? இந்த மாதம் கர்த்தர் உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவார், மகிழ்ச்சியாக உன்னை குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதனால் கவலைப்படாமல் இப்போ இந்த சாட்சிக்கு நேராக நம்ம போகலாமா? அகிலா குடியாத்தம், வெள்ளூர். என்னுடைய சகோதரர் பெயர் கண்ணதாசன். அவர் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு பெரிய ஆபத்தில் மீண்டு வர முடியாமல் இருந்தார். நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர ஜப கோபுரத்தை
தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஜெபித்த ஆறுதலாக பேசினார்கள். நானும் என்னுடைய குடும்பத்தின் அனைவரும் இணைந்து இந்த வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய சகோதரர் அந்த பிரச்சனையிலிருந்து இப்பொழுது விடுதலை ஆனார். இதிலிருந்து வெளியே வரவே முடியாது அப்படின்னு சிக்கிட்டு இருந்த அவரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இனி மிகவும் திரளாக பெருகட்டும். சந்ததி பெருகட்டும், வருமானம் பெருகட்டும், வசதி வாய்ப்புகள் பெருகட்டும், ஆயுசு பெருகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், செல்வாக்குகள் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும். இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்க்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் நீரே என் பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.